ஞான வேள்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஐயம் தெளிதல் பாகம் 14 ஆக்கத்துறை. இன்றைய பதிவினில் முதுநிலை பேராசிரியர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் துபாய் ஸ்கை யோகா சென்டருக்காக ஆக்கத்துறையில் அறிவை செலுத்த எனும் தலைப்பினில் உரை நிகழ்த்தி இணையத்தின் வாயிலாக அன்பர்களின் கேள்விகளுக்கு தந்த பதில்களை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றின் கருணையாலும் வான்காந்தமாய் நின்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மகரிஷி அவர்களின் ஆசிகளாலும் ஸ்கை சென்டர் துபாய் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த இணைய வழி சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டிருக்கும் உலகமெங்கும் உள்ள மனவளக்கலை சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக பெற்று வீடோழி வாழ இறை அருளும் குரு அருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து என்ற தலைப்பிலே கொஞ்சம் சிந்திக்க இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் மாக்கோளமாய் விளைந்த மது விருந்தில் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் என்று 2 வரி ஆக்கோளத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அதைதான் நாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது முதல் வரியை மாத்திரம். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து. ஆக்கம் என்றால் என்ன? படைப்பு, கிரியேஷன். ஆக்கத்திறன் என்பது கிரியேட்டிவிட்டி. அதை பற்றி தான் பேச போறோம். எல்லாருக்குமே இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. தன்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்பது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு இந்த உரையாடல் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நமது மகரிஷி அவர்கள் மிக சிறந்த தலை சிறந்த படைப்பு திறனார், ஆக்கத்திறன் உள்ளவர். ஒரு முறை அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, அவர் ஒரு காலத்துல புட்டு சுட்டு கூட வித்தார் என்று நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்ப புட்டு சுட்டு இருக்கும்போது அவருடைய வேலை இந்த புட்டு குழாயில அந்த மாவு அடிச்சு வேக வைப்பது. இந்த வேலை தான் அவர் பண்ணாரு. இருந்தாலும் குறைந்த நேரத்தில் நல்ல பதமான புட்டுக்களை எப்படி தயார் பண்ணுவது என்பதை நான் மிகவும் தேர்ச்சி அடைந்தேன். அதையும் ஒரு கலையாக நான் செய்தேன் என்று ஒரு முறை சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய 25வது திருமண நாள் நான், எனது மனைவி மாலா, ஸ்ரீராமன் மகன் மகரிஷிடம் சென்று ஆசைகள் வாங்க சென்றிருந்தோம். அப்போது எங்களுடன் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர் சொன்ன சில கிரியேட்டிவ் ஐடியாஸ் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் வேலை பார்த்த பெல் கம்பெனியை பற்றி மகரிஷி அவர்கள் கொஞ்சம் சிறப்பாக பேசினார். உங்கள் கம்பெனி பற்றி நல்ல நியூஸ் வருது, தொடர்ந்து 40 ஆண்டுகளாக கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டுகிறீர்கள், அதாவது மின்சார உற்பத்தியில சாதனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு, 3வது உலகப் போர் ஒன்று வரும் என்று சொல்கிறார்கள். அது தண்ணீருக்குத்தான் வரும் என்று எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தண்ணீருக்கு நான் அந்த காலத்திலேயே ஒரு சாதனம் ஒன்று டிசைன் பண்ணினேன். அது இன்றைக்கு நடைமுறையில் சில இடங்கள்ல பழகிட்டு இருக்காங்க. அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தண்ணீராக மாற்றக்கூடிய ஒரு ஐடியாவை மகரிஷி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறவர்களுக்கு அந்த பாடத்திலேயே இது வருது. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அந்த காலத்திலேயே அவர் நெசவு தொழில் பண்ணி கொண்டிருந்த காலத்திலேயே இதை பற்றி ஆராய்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3வது உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அது எனர்ஜிக்காக, சக்திக்காக, மின்சாரத்திற்காக தான் வரும். எனர்ஜி கிரைசிஸ் சீக்கிரம் வரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் குறைந்து கொண்டே இருக்கிறது, நேச்சுரல் கேஸ் குறைந்து கொண்டே இருக்கிறது. நிலக்கரி இன்னொரு 80 ஆண்டுகளுக்கு தான் வரும் என்று என்கிறார்கள். அதனால அதுக்கு ஒரு
மாற்று கண்டுபிடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாயத் தொழில்ல இருக்கும்போது சாயம் தயார் பண்ணி புதிய சாயங்கள்லாம் நான் தயார் பண்ணேன். அப்ப நிழல்ல சில கெமிக்கல்ஸ் போட்டு கலக்கும்போது வெறும் கையால தான் கலக்குவேன். அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா வெயில்ல வச்சு கலக்கும்போது எனக்கு சுருன்னு ஒரு எரிச்சல் உண்டாகும். அப்பதான் நான் உணர்ந்தேன், இது வந்து மின்சக்தி. அப்ப சூரியனிலிருந்து மின்சக்தியை உருவாக்கலாம்ங்கிற ஒரு கருத்து எனக்கு உண்டாயிற்று. அது பல பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அப்புறம் படித்து தெரிந்து கொண்டேன். நீங்க உங்க கம்பெனியில வான்காந்தத்திலிருந்து எப்படி மின்சாரம் உற்பத்தி பண்ணுவது என்பதை ஆராய்ந்து பாருங்க. இப்ப சோலார் செல்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் அப்ப, உங்க கம்பெனியில சோலார் செல்ஸ் எல்லாம் தயார் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சாமி. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும். இருந்தாலும் வான்காந்தம் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் மின்சாரம் தயாரிக்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள் என்று கூறினார்கள். அது நான் திருச்சியில வந்து அந்த R&D டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹைதராபாத்தில் இருந்தது. இருப்பினும் எனது நண்பர்கள் மூலமாக இந்த கருத்தை அவர்களுக்கு தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இருப்பினும் நாம் ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். இன்றைக்கு எதுக்கு சொன்னேன்னா, மகரிஷி அவர்கள் இள வயதில பல்வேறு தொழில்கள் செய்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக, மிக மிக திறமையாக செய்திருக்கின்றார்கள். இந்த தியான முறைகள்ல கூட ஒரு புரட்சி பண்ணி புரியாத விதத்திற்கு ஒரு எளிய வழிமுறையை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஆக்கத்திறன் தான். இன்றைக்கு நாம் சீன பொருட்களை பார்க்கின்றோம். பல்வேறு சீன பொருட்கள் நாம் கண்ணால் பார்க்கிறோம். அதோட லைஃப் பீரியட் குறைச்சலா இருந்தா கூட அதன் பயன்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு கற்பனை. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 கிச்சன் ஐட்டத்தை வச்சுக்கிட்டு வீட்ல சமையல் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கிச்சன்வேர் ஐட்டம்ஸ் சீன பொருள்களா வந்து குவித்து கிடக்கின்றன. அது என்னன்னா அது கிரியேட்டிவிட்டி தான். அதை நாம் பயன்படுத்துறோமோ இல்லையோ, நமது வேலைகளை எளிமைப்படுத்துவதற்கு அவ்வளவு ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாமும் செய்ய முடியும். கிரியேட்டிவிட்டி என்பது பொருட்களை தயாரிப்பதற்கு மாத்திரம் இல்லை. ஒரு கதை எழுதுவதிலோ, ஒரு கவிதை எழுதுவதிலோ, பாட்டு பாடுவதிலோ, ஓவியம் வரைவதிலோ, சிற்பம் வடிப்பதிலேயோ நமது கிரியேட்டிவிட்டியை பலவிதமாக காட்ட முடியும். முதல்ல நம்மகிட்ட என்ன திறமை இருக்கிறது என்று பார்க்கணும். இப்பொழுது ஒரு நபர் வந்து சினிமா பார்ப்பதில் மிக மிக ஆர்வமாக உள்ளார் என்று எடுத்துக்கொள்வோம். தினந்தோறும் சினிமா பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு அப்படிதான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலேயே அடங்கி இருப்பதால டெய்லி ஒரு படம் பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த சினிமாவுல கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கு, டைரக்ஷன் எப்படி இருக்கு, வசனங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆராய்ந்து பார்த்து சில நுணுக்கங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த ஆர்வம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். அப்புறம் அதுல வளர்த்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த சினிமாவில் ஒரு திறமை உண்டாகும். வாய்ப்பு கிடைத்தால் அவங்க நல்ல வசனகர்த்தாவாகவோ, டைரக்டராகவோ, கேமராமேனாவோ ஆக முடியும். எதற்கு எல்லாம் சொல்றேன்னா, எல்லாருக்கும் திறமை இருக்கிறது. அதை எப்படி வெளிப்படுத்துவது? இதற்கு நமது மூளையும் ஒரு காரணமாக இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். நமது மூளையில வலது பக்க மூளை, இடது பக்க மூளை என்று 2 பாகமாக இருக்கிறது. இந்த வலது பக்க மூளை தான் இந்த கிரியேட்டிவிட்டி, கற்பனா திறன், விஷுவலைசேஷன் போன்ற பல்வேறு வேலைகளை செய்யும். இடது மூளை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தபடியே ஃபாலோ பண்ணும். பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்தது, அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தது, இதே ரொம்ப ரேஷனல் திங்கிங், லாஜிக்கா பேசுறது இப்படிதான் இருக்கும். ஆனா வலது மூளை இந்த கற்பனா திறன் அதிகம் உள்ளது. அதை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
வலது மூளையின் செயல்பாட்டை அதிகப்படுத்திக் கொள்வது ஒரு சிறப்பான பயிற்சி. அதற்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஒன்று இரண்டு சொல்கிறேன் இங்க. இப்ப பேப்பர் மேகசின்ஸ் எல்லாம் கிராஸ்வேர்ட் பசில்ஸ், மூளைக்கு வேலை, சுடோக்கு இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பழகலாம். தியானம் செய்வது வலது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பிராக்டிஸ் என்ன பண்ணலாம்னா, உங்க கையெழுத்து போடுறீங்க இல்லையா, அதை கண்ணாடியில வச்சு அப்படி ரிவர்ஸா தெரியும். அதே மாதிரி போட்டு பழகும். அப்புறம் தலைகீழா உங்க கையெழுத்து போட்டு இப்படி உங்க கையெழுத்தையே பல்வேறு கோணத்துல போட்டு பார்க்கறது, அப்புறம் இடது கையால போட்டு பார்க்கறது. இந்த செயல்பாடுகளால உங்க மூளைத்திறன் அதிகமாகும். அப்புறம் மாத்தி யோசிக்கிறது. மாத்தி யோசிக்கிறதுனா தினந்தோறும் ஒரே விதமாக செய்யற பழக்கங்களை மாத்தி செய்யணும். இப்ப தினந்தோறும் நம்ம டூத் பிரஷ்ல பேஸ்ட்டை வச்சு பல்லு வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்? பேஸ்ட்டை இடது பக்கம் ஆரம்பிச்சு அப்புறம் பிரஷ் பண்ணுவோம். அதையே மாத்தி யோசிச்சு என்ன பண்ணலாம்? முதல்ல உள்புறம் விளக்குறது, ரைட்ல விளக்கிட்டு அப்புறம் லெஃப்ட்ல விளக்குறது, இப்படின்னு மாத்தி யோசிக்கலாம். இல்லாட்டி ஏன் டெய்லி பேஸ்ட் பயன்படுத்தணும்? பல்பொடி பயன்படுத்தினா என்ன? இல்லாட்டி ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லியிருக்காங்க. ஆழம் குச்சி வேப்பங்குச்சி கிடைச்சா அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்படின்னு மாத்தி யோசிக்கிறதும் ரைட் பிரெயினை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. அதற்கான வகுப்புகள், கோர்சஸ் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு உலகம் முழுக்கும் நிறைய பணம் செலவிடப்படும் இடம் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி தான். ஒரு சின்ன டிவி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் ஓடக்கூடிய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய காட்சிகளுக்கு 10 கோடி 50 கோடி, அதுல வரக்கூடிய ஸ்லோகனுக்கு பல லட்சங்கள் என்று செலவு செய்கிறார். அதற்கு கிரியேட்டிவிட்டி சிறப்பாக இருந்தால்தான் மக்கள் மனதில் போய் அதை அடையும். இப்பொழுது ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். இந்த கிரியேட்டிவிட்டியால் பல விதமான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கு. உலகத்திலேயே அதிகமான கண்டுபிடிப்புகள் செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கிட்டத்தட்ட 1400 கண்டுபிடிப்புகள் பேட்டன் பண்ணி. பேட்டன்னா காப்புரிமை. யார் அதை காப்பி பண்ணாலும் அவருக்கு ஒரு ராயல்ட்டி கொடுத்தாதான் காப்பி பண்ணணும். ஆனா அந்த 1400ல கிட்டத்தட்ட 60% அவருக்கு கீழே வேலை பார்த்தவர்கள் செய்த கண்டுபிடிப்புகள். தன் பேர்ல அவர் பேட்டன் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட கேட்டதற்கு இதெல்லாம் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு கீழே டெஸ்லா என்பவர் பணிபுரிந்தார். அவருடைய கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு ஏசி கரண்ட் சொல்றீங்களா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது அவர் கண்டுபிடித்தது. அந்த காலத்துல எடிசன் கண்டுபிடித்தது டைரக்ட் கரண்ட், டிசி கரண்ட். டெஸ்லா கண்டுபிடித்தது ஆல்டர்னேட் கரண்ட். அப்ப 2 பேருக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு டெஸ்லாவை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு எடிசன். அவர் தான் நயாகரா ஃபால்ஸ்ல ஒரு பெரிய பவர் ஸ்டேஷன், ஃபர்ஸ்ட் ஹைடல் பவர் ஸ்டேஷன் இன்றும் செயல்பாட்டில் இருக்கிறது. அது ஒரு பெரிய புரட்சி பண்ணி இந்த உலகம் முழுக்க இந்த ஏசி கரண்ட் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனா டெஸ்லாவின் வாழ்க்கை ரொம்ப, அவருடைய முடிவு பரிதாபமா இருக்கு. பணம் இல்லாம தான் இறந்து. இன்றைக்கு டெஸ்லா கார், எலக்ட்ரிக்கல் கார் அமெரிக்காவில் ரொம்ப பிரபலம். ஆட்டோமேட்டிக், டிரைவர் இல்லாமையே நம்ம சொல்ற இடத்துக்கு போய் சேரும். அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. வரும் ஆண்டுல டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் அமெரிக்காவில் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இது போல நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லா துறையிலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையிலாக இருந்தாலும் சரி, மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதனங்களுக்கும் சரி, நிறைய செலவு பண்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி துறைக்கு மாத்திரம் எல்லா கம்பெனிகளும் சேர்த்து பல பல பில்லியன் டாலர் செலவு பண்றாங்க. உதாரணத்திற்கு
கில்லட் ரேசர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய ரேசர். அதை கண்டுபிடித்தவர் பேர் கில்லட். அவர் பேர்ல தான் இந்த கில்லட் ரேசர்ங்கிற கம்பெனி உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 115 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது. அந்த கம்பெனி ஆண்டுதோறும் ஆராய்ச்சிக்காக 2000 கோடி இந்திய ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஒரு பிளேடு தயாரிக்கிறதுல என்ன ரிசர்ச்? அந்த காலத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிளேடை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ரேஸை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ட்வின் பிளேட்ஸ் கொண்டாந்தாங்க. அப்புறம் ட்ரிபிள் பிளேட்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் பிளேடு உள்ளது. அதை மைல்டு ஷாக்கு ஸ்கின்ல கொடுக்கும். அந்த சின்ன முடி கொஞ்சம் ஷாக்கால கொஞ்சம் விரைப்பா இருக்கும். அதனால கம்ப்ளீட்டா 100% ஷேவிங் கிடைக்கும். இப்போ மேக் 3ன்னு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஷேவ் பண்ணும்போதே ஷேவிங் லோஷனும் முகத்தில் அப்ளை பண்ணுவோம். இவ்வாறு ஆண்டுதோறும் 2000 கோடி ரூபாய் அவர்கள் செலவழிக்கிறார். அதற்கேற்றவாறு வருமானம் வருகிறது. அவங்க என்ன தெரியுமா கால்குலேட் பண்றாங்க? உலகத்துல 750 கோடி மக்கள், அதுல 375 கோடி மக்கள் ஆண்கள், அதுல 200 கோடி பேராவது டெய்லி ஷேவ் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த 200 கோடி பேருக்கு தான் எங்களுடைய டார்கெட். அவங்க ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாங்கன்னா எங்க 10,000 கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். ஆராய்ச்சிக்கு மேல எங்களுக்கு 8,000 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று அவர்கள் கால்குலேட் பண்ணி தொடர்ந்து அவங்க முன்னிலையை வகிக்கிறார்கள். சமீபத்துல தான் அந்த கில்லட் கம்பெனி இன்னொரு கம்பெனியோட மெர்ஜ் ஆச்சு. டிராக்டர் அண்ட் கேபிள் என்ற கம்பெனியோட ஒன்று சேர்ந்து இன்னும் முன்னிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்ல போறேன். சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனியில ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி, ஒரு போட்டி நடைபெற்றது. இந்த பல்வேறு போட்டிகள் நடந்தது. அதுல முதல் பரிசும் 3வது பரிசும் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரின் கண்டுபிடிப்புக்கு கிடைத்தது. முதல் பரிசு காயமின்றி ஷேவ் செய்யக்கூடிய சவர கத்திக்கும், 3வது பரிசு மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பிளேடு, ஷேவிங் பிளேடுக்கும் கிடைத்தது. இந்த இரண்டையும் கண்டுபிடித்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் பெயர் கோபால்சாமி துரைசாமி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க பேரை? ஜிடி நாயுடு அப்படின்னு சொன்னா பல பேருக்கு தெரியும். ஜிடி நாயுடு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை செய்திருக்கின்றார். அவர் படிக்காதவர். சிறு வயதுல பள்ளிக்கூடத்துக்கு அவங்க அப்பா அனுப்பும்போது பள்ளிக்கூடம் பிடிக்கல அவருக்கு. அப்பா தொடர்ந்து வற்புறுத்தினாரு. சின்ன பையனா இருக்கும்போது வாத்தியார் கண்ணில் மண்ணை தூவிட்டு விளையாண்டுட்டாரு. அதனால ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. அதனால அவரே சுய முயற்சியால எழுத படிக்க கற்றுக்கொண்டு நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்து தன் அறிவை பெற்றுக் கொண்டார். ஒரு பருத்தி தோட்டத்துக்கு காவலாளியாக வேலை பார்த்தார். அப்புறம் ஒரு பருத்தி தோட்டத்தை வாங்கி பிசினஸ்ல பெரிய ஆளாகி பொள்ளாச்சியில தலை சிறந்த 10 லட்சாதிபதியில் ஒருவராக திகழ்ந்தார். அவ்வளவு பணத்தையும் எடுத்துட்டு போய் பாம்பேல போய் தொழில் தொடங்கி எல்லாத்தையும் நஷ்டமாக்கி திரும்ப பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு பஸ் முதலாளிகிட்ட வேலை பார்த்தார். அந்த பஸ் முதலாளி இவருடைய திறமையை பார்த்து ஒரு பஸ்ஸை விற்க கொடுத்து, கடனாக கொடுத்து, இந்த மெதுவா எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொன்ன போது ஜிடி நாயுடு அந்த சிறு வயதுல பழனிக்கும் பொள்ளாச்சிக்கும் பஸ் ஓட்டி நிறைய சம்பாதிச்சு பல பஸ்கள் வாங்கி சிறப்பாக அந்த நேர நிர்வாகம், அவருடைய பஸ் எந்த இடத்துக்கும் கரெக்டான நேரத்துக்கு ஒவ்வொரு பஸ் நிறுத்தத்திலையும் அவர் பஸ் கரெக்டா அந்த நேரம் எழுதியிருக்கும். அவருடைய பஸ்ஸோட நேரம் கரெக்டா அங்க போய் நிற்கும். அந்த காலத்திலேயே இவர் வந்து ஒரு பயணச்சீட்டு டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன மிஷின் கண்டுபிடிச்சு கண்டக்டர்கிட்ட கொடுத்துருந்தாரு. கண்டக்டர், டிரைவர் மற்றும் பயணம் செய்வதற்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தார். அவருடைய ஷேவிங் பிளேடுக்கு வந்து நார்வே நாட்டிலிருந்து
சில இறக்குமதி சாதனங்கள் செய்வதற்காக முயற்சி செய்த போது அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்கு அனுமதி தரவில்லை. அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டபோது ஒரு அமெரிக்க கம்பெனி $10,00,000 கொடுத்து இவருடைய டிசைனை வாங்க தயாராக இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட 9,00,000க்கு மேல அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்ததால ஜிடி நாயுடு என்ன பண்ணாருன்னா தனது கண்டுபிடிப்பை அந்த அமெரிக்க கம்பெனிக்கு இலவசமாகவே கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கண்டுபிடித்த அத்தனை பொருட்களும் இந்தியர்களுக்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும் மிக உறுதியாக இருந்தார். ஆனா இந்திய அரசாங்கம் அவருக்கு வரி மேல் வரி போட்டு அவரை வெறுப்பேற்றி விட்டது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டுல பாலிடெக்னிக் கல்வி இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த முதல் நபர் அவர். இன்னும் சொல்ல போனா தொழிற்கல்வி தந்தை என்று கூட அவரை சொல்லலாம். அவ்வளவு கண்டுபிடிப்பு. விவசாயத்துறையில அதுலயும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பருத்தி கொட்டை பால், பருத்தி கொட்டை அல்வாலாம் இவரே தயார் பண்ணி பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. இவர் டெவலப் பண்ண சோளக்கதிர், சோளச்செடி நார்மலா ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் தான் வளரும். ஒரு 3-4 கதிர் தான் இருக்கும். ஆனா இவர் உருவாக்கின சோளக்கதிர் கிட்டத்தட்ட 18 அடி வளர்ந்து 29 கதிர் வீச்சதாம். அதே மாதிரி இவர் டெவலப் பண்ண பருத்தி நாயுடு காட்டன் என்று அயல் நாட்டினர் பேர் வைத்து வாங்கி சென்றார். ஒரு கொடை வள்ளலாகவும் திகழ்ந்தார். அவர் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கிறதுக்கு மனித மனத்தை பற்றி கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஒரு சமயம் தனது கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு கண்காட்சியா வச்சு அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்டால், அதுல இடதுபுறம் ஒரு கவுண்டர், ஒரு இந்த வியூ மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, படம் பார்க்கக்கூடிய ஒரு கருவி, வலது பக்கம் சத்து நிறைந்த மூலிகை பானகம் ஒன்று. ஒரு 25 பைசா டோக்கன் வாங்கிட்டு உள்ள போனோம்னா உங்களுக்கு மூலிகை பானம் மருந்தலாம், இல்லாட்டி அந்த படம் பார்க்கும் கருவியில நடிகைகளின் கவர்ச்சி படங்கள் 10 பார்க்கலாம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மூலிகை பானம் குடிப்பதற்கு யாரும் வரல, 1-2 பேர் தான். அந்த கவர்ச்சி படங்களை பார்ப்பதற்கு தான் கியூ நின்றுதான். இது மனித மனத்தை பற்றி சொல்லக்கூடிய சின்ன விஷயம். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தடவை மெடிக்கல் செக்கப்புக்காக அவர் போயிருந்த போது டாக்டர் யூரின் சாம்பிள் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அப்ப டாக்டர்கிட்ட அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, டாக்டர் நான் உடம்பை பத்தியும் நான் ஆராய்ச்சி பண்ணேன். எப்பொழுதுமே நம்ம டாய்லெட்டுக்கு போகும்போது சிறுநீர் கழித்து விட்டு தான் மலம் போகிறோம். இதை மாத்தி யோசிச்சு பார்த்தேன். மலம் கழித்து விட்டு தான் சிறுநீர் போகணுங்கிற மாதிரி என் உடம்ப கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லதா கெட்டதான்னு டாக்டர் கேட்டிருக்காரு. டாக்டருக்கு என்ன சொல்றது என்று தெரியவில்லை. கடைசியா சமாளிச்சு, எங்க இயற்கை வழியெல்லாம் மாத்துறீங்க அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு தலை சிறந்த ஒரு நபர் அரசாங்க சப்போர்ட் இல்லாத காரணத்தால் அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் மக்களுக்கு சரியாக பயன்படவில்லை. கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா ஜிடி நாயுடு ஒரே நாளில் கட்டிய வீடு இன்றும் செயல்பாட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த கிரியேட்டிவ் மைண்ட் அவருக்கு இருந்தது. இப்ப நமக்கு எண்ணங்கள், ஐடியாஸ் நிறைய தோன்றும். ஆனால் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பல பேருடைய அபிப்பிராயங்கள் கேட்போம். முக்காவாசி பேரு முதல்ல நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அது காமன் ப்ராப்ளமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எடுத்து இது பண்ணுவாங்க. இதுல இவன் சொல்லி நம்ம கேட்கறதாவது. அதனால கொஞ்சம்
அதை தள்ளி போடுவாங்க. இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணும். இப்ப நம்ம ஒரு ஐடியா கிடைக்குது, இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புகிறோம் என்றால் அதை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி எப்படியெல்லாம் தீர்வுகள் அமைக்கலாம் என்று ஆராய்ச்சி பண்ணும். அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது உள்ளுணர்வாக சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு தையல் மிஷின் கண்டுபிடித்தவர் சிங்கர்னு என்று உங்களுக்கு தெரியும். நம்ம வழக்கமா கையில தைக்கும் போது நூலை வந்து இந்த ஊசியோட காது நுனிபாகம் தைக்கிறதுக்கு உதவும், பின்பக்கம் இந்த காதுல தான் நூலை வைப்போம். இந்த டிசைன்ல எப்படி மிஷின் கண்டுபிடிப்பது என்று சிங்கர் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணார். தையல் மிஷின் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. அவருடைய டிசைன் ஒன்றும் சரியா ஒத்து வரல. ஏன்னா அந்த மிஷின்ல வந்து ஊசி நூலோட போய் திரும்பி வரணும். ரொம்ப சிரமப்பட்டார். அந்த அதே எண்ணத்தில் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு உண்டாயிற்று. அந்த கனவுல அவரை காட்டு மிராண்டிகள் தூக்கி கொண்டு செல்கிறார். கேனிபால்ஸ், நரமாமிசம் சாப்பிடுபவர்கள் அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள். அவரை பெரிய சட்டியில போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்காக கொண்டு போறாங்க. அப்ப இந்த காட்டு மிராண்டிகள் கையில ஒரு ஈட்டி வச்சிருக்காங்க. அந்த ஈட்டியில இந்த நுனி கூர்வான பாகத்து நடுப்புற ஒரு ஓட்டை. இது அவர் மனதுல நல்லா பதிந்து போயிட்டு அந்த பயத்துல விழித்து கொண்டார். அந்த கனவு வந்து அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது. அந்த ஈட்டி கையில காட்டுவாசிகள் வச்சிருந்த ஈட்டி வந்து நுனி பாகத்துக்கு கீழே ஒரு ஓட்டை இருந்தது. அப்படியே தனது தையல் மிஷின் டிசைன்ல செலுத்தி அதை நல்லா டிசைன் பண்ணி இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தையல் மிஷின் அவருடைய கனவில் கண்டுபிடித்த ஒரு கற்பனையால ஒரு கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அமெரிக்காவில் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விடுமுறை நாட்கள் வரும்போது சாட்டர்டே சண்டேலாம் மக்கள் கூட்டமாக கூடி கேளிக்கைகளில் ஈடுபட்டு, அப்போ அந்த காலத்துலாம் டிசிப்ளின் அவ்வளோவா இல்லை. அதனால குப்பைகளை கண்ட இடத்துல போடுவாங்க. அடுத்த நாள் அவங்க துப்புரவு தொழிலாளிகள் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுல குறிப்பாக ஐஸ்கிரீம் கப்ஸ் எக்கச்சக்கமா கிடக்கும். அது பறந்து போய் கண்ட இடத்துல போய் ரொம்ப குவிந்து கிடக்கிறத பார்த்து அது என்ன பண்றது, எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்றதுக்காக ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் என்றால் அங்கு கூடியிருப்பவர்கள் தங்களுக்கு தோணக்கூடிய எந்த ஐடியா வேணாலும் சொல்லலாம். முட்டாள்தனமான ஐடியாவாக கூட இருக்கலாம். அதை பத்தி மற்றவர்கள் விமர்சனம் செய்யவே கூடாது. எல்லாத்தையும் நோட் பண்ணி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக அனலைஸ். ஒருத்தர் சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் பார்க்குக்கு வராங்க, கையில ஒரு பேக் எடுத்துட்டு வரணும், போகும்போது கப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இல்லாட்டி பெரிய கார்பேஜ் பின் வந்து ஒவ்வொரு பார்க்லையும் நிறைய இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒரு ஆள் சொல்றாரு, யாரு ஐஸ்கிரீம் கப்பை கீழே போடுறாங்களோ அதை எடுத்து அவங்க வாயிலே திணிச்சிடணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த ஐடியா தான் செலக்ட் ஆச்சு. இந்த ஐடியா தான் அனலைஸ் பண்ணப்பட்டு டெவலப் பண்ணப்பட்டு இந்த வேஃபர் பிஸ்கட் உள்ள கோன் ஐஸ்கிரீம் இப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் என்பதும் ஒரு ஐடியாவை மேம்படுத்தக்கூடிய ஒரு முறை. இன்றைக்கு இதுல அந்த கிரியேட்டிவிட்டியோட தொடர்பான இன்னொரு விஷயமா இருக்கு, இன்னோவேஷன் என்று சொல்றாங்க. இன்னோவேஷன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு முறையை புத்தாக்கம் செய்வது. புத்தாக்கம் என்றால் புது முறையாக செய்வது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க தலைக்கு தேய்த்துக் கொள்ள வேண்டிய ஷாம்பு வாங்கணும் என்றால் அது ஒரு பாட்டில தான் கிடைக்கும். ஒரு 40 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி கொள்ள வேண்டும். அப்படிதான் கிடைத்தது. அதுல ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு புரட்சி செய்தார். 1 ரூபாய்க்கு 50 காசுக்கு ஷாம்பு பாக்கெட் சாஷேல இன்ட்ரோடியூஸ் பண்ணார்.
புரட்சி செய்து இந்த சாஷே ஐடியா வந்து இன்றைக்கு எல்லா துறையிலும், ஒரு கோகோனட் ஆயில் சாஷேல கிடைக்குது, ஒரு மருந்து பொருள் சாஷேல இருக்கு, இருமல் மருந்து சாஷேல வருது, தேன் வந்து சாஷேல கிடைக்குது, பவுடர் ஃபேஸ் பவுடர் சாஷே, இப்படி இதுதான் புத்தாக்கம் என்பது. இது மாதிரி இன்னோவேஷனும் நம்ம செய்யணும். அப்புறம் இந்த துறையில வேல்யூ இன்ஜினியரிங் என்று ஒன்று இருக்கிறது. வேல்யூ இன்ஜினியரிங் என்பது ஒரு பொருளின் மதிப்பு எதில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது. உதாரணமாக நம்ம வீட்டு கதவு இருக்கிறது. கதவு எதற்கு வைத்திருக்கின்றோம்? வீடை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். கதவோட இம்பார்ட்டன்ஸ் எதுல இருக்குன்னா அதோட தாழ்பால் தான். தாழ்பால் சரியாக இருந்தால் வீடு பத்திரமா இருக்கும். நான் தங்கத்துல கதவு பண்ணுவேன், வெள்ளியில கதவு பண்ணுவேன், ரொம்ப விலைப்பாடோட கதவு பண்ணுவேன். ஆனா தாழ்பால்ல ஒண்ணு கண்டுக்கலன்னு என்ன ஆகும்? எல்லா பொருளும் காணாம போயிடும். ஸோ எது வேல்யூ கொடுக்கிறதோ அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவற்றுக்கு கொஞ்சம் வேல்யூ குறைக்கலாம். இப்படி செய்வதால் ஒரு பொருளின் விலையை குறைக்க முடியும் என்று வேல்யூ இன்ஜினியரிங் என்று ஒரு துறை இருக்கிறது. அதற்கும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப தேவை. இது அப்புறம் ரீ இன்ஜினியரிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று பல்வேறு துறைகள் இன்றைக்கு உலகமெங்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் எதற்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, மகரிஷி அவர்கள் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்த ஊக்கமுடன் உரை உயர்வு நிச்சயம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நம்ம பிராக்டிக்கலா செய்து காட்டி இந்த மனவளக்கலை பயிற்சி பெறுபவர்களை இன்றைக்கு 1 கோடி பேர் தான் இருக்காங்க. 750 கோடி மக்களுக்கும் போய் சென்றடைவதற்கு நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் என்பதற்கு நம்ம ஐடியாஸ் ஷேர் பண்ணா சிறப்பாக இருக்கும். சிந்தித்து செயல்படுவோம். எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கலாம் இந்த பேச்சு பேசுவதற்கு. நான் கல்லூரியில படிக்கும் போதே மகிழ்ச்சியின் தொடர்பு ஏற்பட்டு எனக்கு மிகவும் பிடித்த வாக்கியங்களாக இந்த வாக்கியத்தை தான் எடுத்துக்கொண்டேன். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்த ஊக்கமுடன் உரை உயர்வு நிச்சயம். எனது 36 ஆண்டு கால அனுபவத்துல, பிஹெச்எல் அனுபவத்துல 250க்கு மேலாக கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்து பரிசு பெற்று 8 முறை தங்கப்பதக்கம், குடியரசு தின விழாவிலே தங்கப்பதக்கம் பெற்றிருக்கின்றேன். எனது பெயர்ல 3 பேட்டன்ட், 5 காப்பிரைட் வைத்திருக்கின்றேன். நான் ரிட்டையர் ஆன பிறகும் அதற்கு அடுத்த ஆண்டு டெல்லியில் என்னை கூப்பிட்டு யூனியன் மினிஸ்டர் கையால எனக்கு ஆல்ரவுண்ட் எக்ஸலன்ஸ் என்ற அவார்டு கொடுத்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, எல்லா திறமையும் எனக்கு மனவளக்கலையால் வந்தது. இதே நான் இன்னும் பல திறமைகள் இருக்கின்றன. நல்லா கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், ஓவியம் போடுவேன். இப்படி பல்வேறு திறமைகள் இருப்பதால் என்னால் கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். இப்பொழுது எனது திறமைகள் அத்தனையும் நான் உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு அர்ப்பணித்து விட்டேன். நான் தற்பெருமைக்காக கூறல. என்னுடைய வாழ்க்கையில இந்த மகரிஷியின் அந்த 2 வரி கொட்டேஷன் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நான் மிக மிக சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த திறமை இருக்கிறது. நான் கூட நினைச்சுட்டேன், ஆக்கத்துறையில் அறிவை செலுத்த ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் என்ற வாக்கியங்களை ஒவ்வொரு தவ முடிவுகளையும் நமக்கு நாமே சொல்லிக் கொண்டு ஆழ்மனத்துல அதை அழுத்தி பதிய வைத்துக் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நிறைய கண்டுபிடிப்பாளிகள், படைப்பாளிகளை உருவாக்க முடியும். எனது அனுபவத்துல நான் அடைந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்துவோம், ஊக்கமுடன் உழைப்போம், உயர்வு நிச்சயம், மனவளக்கலையை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி அடுத்த 20 நிமிடங்கள் கலந்துரையாடல் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், பெரிய சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 12 நாட்கள் தினமும் 6 மணி நேரம் வகுப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு கிரியேட்டிவிட்டியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன.
இணையத்தில் இணைந்துள்ள மனவளக்கலை சான்றோர் பெருமக்கள் கலந்துரையாடலாம். வாழ்க வளமுடன். அறிவை செலுத்துன்னு ரொம்ப அருமையா ஜிடி நாயுடு அவங்களோட வரலாறெல்லாம் சொல்லி எளிமையாவும் இனிமையாவும் இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு. அன்பர்கள் யாருக்காவது ஏதாவது இதை ஒட்டிய கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்க ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில அங்க நிறைய சமையல் கலைஞர்கள் நிறைய இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல்காரர்கிட்ட நீங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க? நான் வந்து தயிர் ஜாங்கிரி கண்டுபிடிச்சிருக்கேன். கொண்டாந்து கொடுத்தாரு. ஜாங்கிரி தயிர் வடை, ஆக்சுவலா தயிர் வடை தான், ஜாங்கிரி ஷேப்ல பண்ணியிருக்கேன். அவர் ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. முன்னாடிலாம் நான் தயிர் வடை போட்டா வித்துறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். இப்ப தயிர் ஜாங்கிரின்னு பேர் வச்சு போட்டதுனால உடனே வித்துடுது அப்படின்னு சொன்னார். அவருடைய கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா துறையிலும். இப்ப சமையல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் எல்லா மேகசின்ல வந்துகிட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர் செஞ்சு பார்க்குறோமோ இல்லையோ ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம பல விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக தான் எனது உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டேன். கேள்விகள் கேட்கலாம். அன்பரசு பேசுறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்ததுயா. சொல்லுங்க. உங்களோட கண்டுபிடிப்பு பத்தி ஏதாவது கொஞ்சம் என்னங்க? விவரிக்க முடியுமாயா? யாரு என்ன சொல்றீங்க? உங்களுடைய கண்டுபிடிப்பு பத்தி என்னுடைய கொஞ்சம் கண்டுபிடிப்புலாம் நான் வேலை பார்த்த ஹை ப்ரெஷர் பாய்லர், அதுல வந்து கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில நான் ஹெட்டா இருந்தேன். அது தொடர்பாக பவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தி இந்த ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்கு சில விஷயங்கள். அதுமாரி சாஃப்ட்வேர்ல வந்து நாங்கள் சில ஷெடியூல் டேட்டாலாம் அனுப்ப வேண்டியிருக்கோம். அதை வந்து எஃபெக்டிவாக குறுகிய நேரத்தில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது மூலமாக அனுப்புறது. இது எங்கள் துறைக்கு மாத்திரம்தான் பயன்படும், மக்களுக்கு பயன்படாது. நீங்கள் விரும்பினா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணலாம். நீங்க எந்த துறையில கண்டுபிடிப்பு செய்தாலும் அதற்கு காப்புரிமை பெறலாம். இப்பதான் காப்பிரைட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு டைட்டில், சினிமாவுக்கு ஒரு டைட்டில் ஒண்ணு நீங்க புதுசா ஒண்ணு உருவாக்குனீங்கன்னா அதுக்கு காப்பிரைட் வாங்கிக்கலாம். அந்த தலைப்பை யாராச்சும் ப்ரொடியூசர் பயன்படுத்த விரும்பினால் பணம் கொடுத்துதான் உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது காப்பிரைட்னு பேர். பேட்டன்ட்னா இன்னும் வேல்யூ கூட. சொல்லுங்கய்யா. இது பாய்லர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க கண்டுபிடிச்சதுன்னு புரிஞ்சுக்கலாமாயா? இன்னொரு விஷயம் சொல்றேங்க ஐயா. எஃபிஷியன்சின்னு சொல்லும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், எனர்ஜி கிரைசிஸ் எதிர்காலத்துல வரும் என்று. இன்று உலகத்துல உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்துல கிட்டத்தட்ட 45% வேஸ்டா போகுது. லாசஸ், டிரான்ஸ்மிஷன் லாசஸ். நாம் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட் இருக்குங்களா, இப்போ பம்பு செட்டு மோட்டார் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும். அதோட எஃபிஷியன்சி வந்து 50% தான் இந்தியாவில். இப்போ மேலை நாடுகளில் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ் பயன்படுத்தணும்னு ஒரு மேண்டட்ரி சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கு, ஆனால் யாரும் ஃபாலோ பண்றது. இப்போ இந்தியாவில் லாசஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60%. மின்சார பற்றாக்குறையை சரி, இந்த லாசஸை பாதியா குறைச்சா கூட பற்றாக்குறையே வராது. ஸோ நான் கண்டுபிடித்தது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் மாத்திரம் இல்லை, சில பார்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது. மெஷர்மெண்ட், அதாவது மெஷர்மெண்ட் சரியா இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பர்ஃபார்மன்ஸை கணிக்க முடியும். சரியான மெஷர்மெண்ட் கிடைக்குதாங்கிறது தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கண்டுபிடிப்போம். சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். இது பட் இந்தியா மாதிரி இவ்வளோ வாஸ்டான கண்ட்ரீஸ்ல எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் வந்து எப்பவுமே சேலஞ்சிங்காக தானே இருக்கும். இந்த எனர்ஜி லாசஸ், அந்த கண்டக்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸ்
வெள்ளி தான் சிறந்த கடத்தி. காப்பர் அடுத்தது. காப்பர் கண்டக்டரையே அந்த ஹை வோல்டேஜ் காப்பர் கண்டக்டரையே கட் பண்ணி எடுத்துட்டு போய் வச்சிடலாம். கரெக்ட். அதுக்குன்னு சில சேஃப்டி டிவைஸ் எடுத்துக்கொண்டு. இப்போ நம்ம அலுமினியம் தான் பயன்படுத்துகிறோம். அதனாலேயே லாசஸ் கொஞ்சம் கூடுது. அது இல்லாமல் மற்ற லாசஸ் நிறைய உண்டாகும். சரி, வாழ்க வளமுடன். வேற கேள்வி என்ன கேள்வியா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். விஜய் பேசுறேங்க துபாயில இருந்து. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். சாதனையாளர்களை பத்தி ஒரு சாதனையாளர்கிட்ட இருந்து கேட்டுக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்ததுங்கய்யா. அது போல ஜிடி நாயுடு பத்தி நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப என்ன சொல்றது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, சொல்லுங்க. GT மாத்திரம் சரியான நேரத்தில் தகுதிப்படுத்தப்பட்டு இருந்தா இந்த கில்லட் ரேசரை விட மிக சிறப்பான நிலைக்கு கொண்டு போயிருக்காரு. நிச்சயம் ஒரு நோபல் பரிசு பெற்றிருப்பார். விவசாயத்துல அவ்வளவு ஆராய்ச்சி. ஆனா இன்றைக்கு அவரை பற்றி பலருக்கும் தெரியாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு கிடைச்சா எடுத்து படிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சொன்னதுனாலயே நிறைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்லா தெரிய வருதுங்கய்யா. இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்கதான் சின்ன வயசுல இருந்து கிரியேட்டிவிட்டி அதிகம். அவங்கள இது மாதிரி செய்ய பழக்குங்க. நம்ம தான் அவங்கள ருட்டீனா நம்ம பழகின அளவுக்கு மாத்தி மாத்தி அவங்க கிரியேட்டிவிட்டியை வீணாக்கி. குழந்தை பருவத்துல கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுனா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு அதற்கேற்றவாறு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு வெப்ல இருக்கு. ஈஸியா கிடைக்குது. ரைட்டுங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. கிடைக்கும் உங்களுக்கு. நுணுக்கங்கள் நிறைய சொன்னீங்க. அது போல மாத்தி நம்ம எதா இருந்தாலும் செய்யணும்னு சொல்லிட்டு கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அது நல்ல அந்த நார்மல் ஹேபிட்ஸ் வந்து பிரேக் பண்ணுங்கிறப்பல சொல்லியிருந்தீங்க. அது கண்டிப்பா நாளையில இருந்து பண்ணுவோங்க. நானே ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னும் அட்லீஸ்ட் நாளைக்கு பல்லு விளக்கும் போது ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாங்க. ஆபீஸ் போறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. அது போல இன்னொரு இது சொல்லியிருந்தீங்க. அந்த ஐஸ்கிரீம் இதுக்கு உள்ளது வந்து மியாமி பீச்ல வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் தான் அதுக்கு அந்த ஐடியா கொடுத்தது போல சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆதங்கமா இருக்குங்க. இப்ப வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில கூட ஒரு வீடியோ போயிட்டு இருக்குங்க. இப்பதான் பார்த்தேன் 1 வீக் முன்னாடி. இந்த காஃபி கப்பு வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாங்கிறாப்ல. டீயை குடிச்சிட்டு ஆமா அப்படியே சாப்பிடலாங்கிறாப்ல. அப்ப அந்த வேஸ்ட் ஃபுல்லாவே தவிர்க்கப்படுது. யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கோன் ஐஸ்கிரீம்ங்கிறாப்லயே அந்த டீ காஃபிக்கு உள்ள ஹாட் பிவரேஜஸ்க்கு இது பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. ஆமா, ரொம்ப அருமைங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ஐடியா வந்து பலருக்கும் பயனுள்ளதாக அமையும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம். இன்னும் சிறந்த ஐடியா இருந்தா நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும் இந்த துறையில். 2 வரி ஸ்லோகன் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதி பல கோடி சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்க. உண்மைங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. ஐயா, நீங்க ஏதாவது புக்கு அல்லது ஏதாவது யூடியூப் வீடியோ அது மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்களா? ஏன் நம்ம ஃப்ரீ டைம்ல அதெல்லாம் பாக்குறதுக்கு, கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? பண்ணதில்லம்மா, இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இப்ப வந்து நாங்க ஞான வேள்விங்கிற ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆடியோ கேசட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதிலிருந்து ஒரு சில மகிழ்ச்சி ஃபீச்சர்ஸ், அந்த காலத்துல வாழ்ந்த பேராசிரியரின் உரைகள், இதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி அந்த சைட்ல போடுறோம். மாலா பேச்சு, அகத்தாய் பேச்சு, அந்த அந்த சில இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க விரும்பினா இந்த மாதிரி செய்யலாம் என்று ஒரு ஆசை இருக்கு. செய்வோம். ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு வந்து என்னுடைய விருப்பத்தை இந்த சந்தர்ப்பத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமது உலக சமுதாய சகவாசம் துவங்கி கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் பலருக்கு போய் சென்று சேரவில்லை. சென்று சேருவதற்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியா, ஆலோசனைகளை
தெரிவித்தால் நன்றாக இருக்கும். நான் அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேணா ஒன்று ஆரம்பிக்கிறேன். அதில் உங்கள் இதை போஸ்ட் பண்ணுங்க. அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பார்ப்போம். சில நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். சீக்கிரம் எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா இந்த காலம் வந்து 75% மக்கள் வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி போயிருக்கிறார்கள் கொரோனாவால். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதனால மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நோய் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொள்வதற்கு மனவளக்கலை பயிற்சிகள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது பற்றிய அதுவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் எப்படி பரவலாக கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கான ஆலோசனைகள் இந்த உரையை கேட்பவர்களுக்கு யாருக்காச்சும் தோன்றினால் தெரிவிக்க வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதான் நீங்க சொன்னதுல வந்து இந்த ஆன்மீகத்தை நம்ம எப்படி கொண்டு சேரலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மாதிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலான்ற மாதிரி ஒரு இது இருக்குங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிளியரா வால்யூம் பத்தலைங்க எனக்கு. இப்ப இந்த ஆன்மீகத்துறை வந்து இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மள கொஞ்சம் நம்ம ஒரு 50 above 50 இருக்கவங்க வந்து நம்ம இந்த ஆன்மீகத்துல எப்படி அதிகமா ஈடுபடுத்தி கொண்டு இன்னும் மேலும் மேல நம்ம எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எப்படி எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் நம்ம இதை பத்தி யோசனை பண்ணலாங்க. என்னன்னா ஆன்லைன் கிளாஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சில டைம் இப்ப வந்து எங்களுக்கு நிறைய செய்திகளை கேட்கிறோம். இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்சிச்சு. மகரிஷி சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னுடைய உரை வந்து இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டேன்னா மகரிஷியோட கருத்துக்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருச்சு, சிறந்தது என்று எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகணும். அதற்கு இந்த கிரியேட்டிவிட்டி பற்றி புதிய வழிகள், உத்திகள், பிளானிங் எல்லாம் நம்ம செஞ்சாகும். இந்த ஆன்மீகத்துறை என்பது இதுல பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஆன்மீகத்தை போதிப்பதற்கு உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான குரூப்ஸ் இருக்காங்க, சங்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் எங்களது தான் சிறந்தது, அவங்களுடைய வழிமுறைகள் அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய இருக்காங்க. அதுல டெடிக்கேட்டடா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. அதனால ரொம்ப யோசிச்சு பல விதத்திலையும் யோசிச்சு தான் கொண்டு போகணும். நமது இது எல்லாருக்கும் பொருத்தமானது என்பது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இருப்பினும் மத ரீதியான கருத்துக்களை முரண்படாமல் கொண்டு போய் சேர்ப்பது சிறப்பு. அதற்கான ஆலோசனைகள் நீங்கள் வழங்கினால் சிறப்பாக இருக்கும். நம்ம டைம் எடுத்துக்கலாம், உடனே கண்டுபிடிக்க முடியாது, நேரம் எடுத்துக்கொண்டு நாம் செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் மாத்தி யோசிச்சா இன்னும் நம்மளால சிறப்பா செயல்பட முடியும்ட்டு ரொம்ப அழகா அருமையா சொன்னீங்கய்யா. இப்ப மாத்தி யோசிச்சாதான் பல பேர் வெற்றி கண்டிருக்கிறார். ரொட்டீனா ஒரே வழியில போனவங்க ஒரே பாதையில ஒரே இலக்கு தான் அடைஞ்சிருக்காங்க. மாற்றி யோசித்தவர்கள் பல இலக்குகள், பல வெற்றி சாதனைகளை படைத்திருக்கிறார். அதனால நம்ம வந்து ஒரு ஆக்கத்திறன் என்பது மகரிஷி இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோருக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், உனக்கும் நல்லதாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த முறையில நமது செயல்பாடுகள், எண்ணங்கள், பொருட்கள், செயல்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கக்கூடிய புதிய விஷயங்களாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னோவேஷன் சொல்லுவேன், புத்தாக்கம். நம்மளும் அடிக்கடி புத்தாக்க பயிற்சின்னு நடத்திக்கிறோம். இருந்தாலும் நம்ம குவாலிட்டி அதை சொல்ல விட்டுட்டேன். கிரியேட்டிவிட்டி பண்ணும்போது அந்த தரம் குறையாமல் பார்த்துக்கலாம். தரம் என்றால் இன்றைக்கு டெஃபினேஷனே என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பொருளை பயன்படுத்துபவர்கள் முழு அளவுல திருப்தி அடையும். அப்படிப்பட்ட பொருளை தான் நம்ம தயாரிக்கணும். நம்மகிட்ட ஒருத்தர் வந்துட்டு போனா அவர் மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு செல்பவராக இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய தரம் இம்ப்ரூவ் ஆகும்.
நம்ம ஒரு பாலிசி எடுத்துக்கணும். யார் நம்மளை ஒரு அரட்டை அடிக்க வந்தா கூட ஒரு நல்ல விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவருடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்ம அனுப்பணும், உற்சாகப்படுத்தி அனுப்பணும். அப்படி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம செய்து கொள்ள வேண்டும். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். டைம் இருந்ததுன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா. நிறைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கே 1 hour தேவைப்படும். இருந்தாலும் சொல்றேன். ஓகேங்க, நன்றி. இறைவன் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்தது டைம் தான். எல்லாருக்கும் 24 hours தான், ரைட்டுங்களா? இருந்தாலும் நமக்கு 26 மணி நேரம் வர மாதிரி பண்ண முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு அது கொஞ்சம் முயற்சி பண்ணி பழக்கப்படுத்தி கொண்டால் தினந்தோறும் நமக்கு 2 மணி நேரம் கிடைக்கும். மாதத்துல 60 மணி நேரம், வருஷத்துக்கு 720 மணி நேரம். சொல்ல போனா 720 மணி நேரங்கிறது ஒரு 1 full month, ரைட்டுங்களா? ஒரு முழு மாதம் நமக்காகவே கிடைக்கிறது. அதுல நீங்க எது வேணாலும் பண்ணலாம். இப்போ ஆன்லைன் கோர்சஸ், இப்போ நாங்க எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் நடத்துறோம் இல்லையா, ஆண்டுக்கு 100 மணி நேரம் தான் நடத்துறோம். ஆனா நமக்கு 720 மணி நேரம் கிடைக்கும். எவ்வளவு பண்ணலாம் சொல்லு, நினைச்சு பாருங்க. அவ்வளவு விஷயங்கள் நமக்கு நேரம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அத நேரத்தை சரியா பயன்படுத்துறத வேஸ்ட் பண்ணும். அதிகமாக வேஸ்ட் ஆவது நேரம். என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரியாரிட்டைஸ் பிளானிங். நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், என்னென்ன வேலை ப்ரியாரிட்டியில இருக்கு, அதை ஒரு பேப்பர்ல எழுதணும். அதுக்கு பேர் டு டூ லிஸ்ட். அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எது முன்னாடி செய்யணும். அதுல கூட மிக மிக கடினமான வேலையை முதல்ல செஞ்சு. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்ப் த ஃப்ராக். அதாவது ஒரு தவளை முழுங்க வேண்டியிருந்ததுன்னா அதை முதல்ல செஞ்சிடும். கல்ப் த ஃப்ராக் ஏலி இந்த பால். முதல் வேலையா செஞ்சுட்டா கஷ்டமான வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஈஸியாயிடும். நடுவில் பல இடையூறுகள் வரலாம், ஒரு சில வேலைகள் செய்ய முடியாம போயிடும். அதுக்கு அடுத்த நாள் டு டூ லிஸ்ட்ல அதை கொண்டு போயிடும். இப்படி ரெக்கார்ட் பண்ணணும். என்னெல்லாம் செய்யறோம்னு பார்க்கும்போது எந்த நேரத்துல அதிகமாக நேரம் செலவு பண்ணிருக்கோம், எதை சீக்கிரமா முடிச்சோம், ஏன் நேரம் அதிகமா எடுத்துக்கிற காரணம் என்ன, நமக்கு அதை அந்த சப்ஜெக்ட் தெரியாததுனால, இல்லாட்டி ஏண்டா விருப்பா செஞ்சோமா, இல்லாட்டி திறமை இன்மை அப்படின்னு அதுலயே நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அதை நம்ம சரிப்படுத்தி கொண்டால் இன்னும் நம்ம நேரம் மிச்சப்படுத்தோம். பிளானிங்ல கூட ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் ரேஞ்ச் பிளானிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் செய்ய வேண்டியது, இந்த ஆண்டு செய்ய வேண்டியது, அடுத்த 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டியது என்று கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டா பண்ண முடியும். அப்புறம் குறிப்பிட்ட நேரத்துல அந்த வேலையை முடியும். அது இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஸ்மால் திங்ஸ் ஆர் நாட் ஸ்மால் திங்ஸ், பட் பர்ஃபெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால். சின்ன வேலையா இருந்தாலும் சிறப்பா செய்யும், அப்ப பெரிய வேலைகள் ரொம்ப சிறப்பாகும். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருப்பார், இது தெருக்கூட்டுபவராக இருந்தால் உலகத்திலேயே தலை சிறந்த தெருக்கூட்டுபவராக இருக்க வேண்டும். அது கிரியேட்டிவிட்டிக்கும் பொருந்தும். இப்ப நம்ம நாட்டுல ஒரு கதை சொல்லுவாங்க, காலம் என்பது ஒரு குதிரைன்னு எடுத்துருங்க. அது டெய்லி உங்க வீட்டு பக்கம் காலையில 6 மணிக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து போகணும்னா எத்தனை மணிக்கு நீங்க தயாராக இருக்கணும்? ஒரு 5:55க்காக ரெடியா இருந்தாதான் குதிரை மேல உட்காரணும், இல்லைங்களா? இல்லாட்டி ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் குதிரை வாழை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இழுத்து செல்லப்படும், இல்லாட்டி டோட்டலா மிஸ் பண்ணும். அதனால பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்ல பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பறவைகள்ல குயில்னு ஒரு பறவை இருக்கு, அழகாக பார்க்கும். அது அதுக்கு கூடு கட்டி குஞ்சு பொரிக்க தெரியாது. அது காக்கா கூட்டுல போய் முட்டை போட்டு
காக்கா தான் அந்த குஞ்சுகளை அடைகாத்து பெருசானா அது இஷ்டத்துக்கு பிறந்து. இந்த கதை உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம நேரத்தை நமக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம நேரத்தை வீணாக்கி அவங்க காரியத்தை செஞ்சுட்டு போயிடும். அவங்ககிட்டயும் எச்சரிக்கை. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரைட்டுங்களா? போதுமா? இன்னும் நிறைய சொல்லிட்டே போதும். ரொம்ப நன்றிங்க. ஒரு இதுல ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. பிரியாரிட்டைசேஷன் பண்றது எல்லாத்துமே. இதுல வந்து உங்க ஒர்க்கை வந்து அர்ஜென்ட் ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பிரிக்கணும். அர்ஜென்ட் ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க் 4 கேட்டகரியா போட்டுருங்க. 4 கட்டம். அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட். டாப் மோஸ்ட் பிளாக்ல வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அடுத்தது அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். லீஸ்ட் ப்ரியாரிட்டி, நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். இப்படி பிரித்து கொண்டால் வேலைகள் சீக்கிரம், நேரம் நிறைய கிடைக்கும். நம்ம 80% டயத்தை வேஸ்ட் பண்றோம். சரி, வேற கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. இது டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு 1 ஹவர் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. எடுங்கய்யா. நல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இருக்கணும். மகரிஷி நேரத்தை பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு முன்னுதாரணம் நம்ம மகரிஷி தான். குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் உரையை முடிக்கக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் அவர். அது மாதிரி நம்ம மகாத்மா காந்தி, நெப்போலியன், இது போன்ற நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி இருந்தா கேளுங்க. தயாரிச்சு. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.